மக்களே பிக் பாஸ் லைவ்ல கொஞ்சம் மேனேஜரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் ஓவரா திமிருத்தனமா தான் போய் கொண்டு இருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ ஆனவனா டிக்னிட்டி டெக்கோரம் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி டெக்கோரம் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்ல சடனா வந்து கமருதீன் இப்போ எழுந்து டப்பு டப்பு டப்புன்னு வச்சு செஞ்சு விட்டாப்புல. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். அடுத்து சபரிக்கு வந்து ஒரு அழகான ஒரு இன்புட், ஒரு பாட்டு மூலியமா சபரிக்கு ஒரு இன்புட்டை கொடுத்துருக்காரு தீபக். அதை பிடிச்சிட்டு சபரி ஏற ஆரம்பிக்கலாம். ஏற ஆரம்பிச்சா அவருக்கு ஒரு பிளஸ் அமையும். அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா ஒரு மீட்டிங்கை கனெக்ட் பண்ண சொல்லி பிக் பாஸ் கூப்பிட்டு இருந்தார். ஸோ அந்த ரிவ்யூ மீட்டிங் மாதிரி வச்சு எல்லாருடைய கன்சர்ன்ஸையும் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அது லிவிங் ஏரியாவில் நடக்குது. லிவிங் ஏரியாவில் நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, மீட்டிங்ன்றது எல்லாரையும் கூப்பிட்டு நடக்கணுன்ற மீட்டிங். அதில் என்ன பண்ணிட்டாங்க, 2-3 பேர் அங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அது ஏதோ கெஸ்ட்டு கேட்டிருக்காங்க போல. அவங்க முடிச்சுட்டு வந்தோடனே தான் அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். இதுக்கு நடுவுலயே வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. யாரு இதுக்கு நடுவுலயே ஃபர்ஸ்ட் திவாகரன் தான் ஒரு குறைய வந்து சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி வந்து இல்ல எல்லாரும் வந்த பிறகு பேசுங்க, அப்பதான் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றத பார்வதி சொல்றாங்க. சொல்லி முடிச்சோடனே என்ன பண்ணிட்டாங்க, இருக்கட்டும் திவ்யா நீங்க சொல்லுங்க மேனேஜரா, நான் கேட்கிறேன், அவர் என்கிட்ட தான் பேசுறாரு, என்கிட்ட தான் பேசணுன்ற மாதிரி இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அதுங்காட்டியும் திரும்ப வந்துட்டு என்ன சொல்றாங்க திவ்யா, எல்லா மேனேஜரும் அந்தந்த டீமோட எட்டு மட்டும் பேசட்டும், சீக்கிரமா ஷார்ட்டா பேசி முடிக்கட்டும், பிரச்சனை வேணா ஷார்ட்டா முடிச்சுட்டோம், அதை நான் பின்னாடி நிற்கிறேன், எனக்கு முன்னாடி இருக்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர் கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அவங்க இதெல்லாம் பேசிட்டு வருவாங்க. ஒன்று நீங்கள் அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற இஷ்யூ நீங்க சொல்லுங்க, எட்டு சொல்லுங்க, பிரச்சனைனா நீங்க சால்வ் பண்ணீங்க. அப்படி அந்த பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா அது வந்து பார்வதி கிட்ட எடுத்துட்டு வாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர். அவங்க சரி பண்ண முடியல, அவங்க மேனேஜர் கிட்ட எடுத்துட்டு வாங்க. என்னால சரி பண்ண முடியலன்னா இவர்கிட்ட போட்டோம், பிக் பாஸ் கிட்ட போட்டோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்து ஃபர்ஸ்ட் கிச்சன்ல ஆரம்பிக்கிறாங்க. கிச்சன்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனை வருது. அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, உடனே வியானா எழுந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. உடனே இல்ல வியானா பேசாதீங்க, நீங்க கம்முன்னு உட்காருங்கன்ற மாதிரி திவ்யா ஆரம்பிக்கிறாங்க. உங்க எட்டுக்கிட்ட எதா இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசி சால்வ் பண்ணீங்க, இதை எடுத்துட்டு வராதீங்கன்னும் போது இல்ல அவங்க சொல்லட்டும், என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலான்ற மாதிரி அப்படி பேசிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா ஸோ பேச விட மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திவ்யா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா கேட்டு வரும்போது அமித் ஒன்று சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அடல்ட்டா பிஹேவ் பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட சொன்ன உடனே திவ்யா கோவம் வந்துருது. ஸோ பார்வதி என்ன கேட்டு சும்மா இருக்கீங்க, நீங்க பதில் சொல்லுங்க, அவர் அப்படி பேசுறாருன்னா நீங்க பதில் சொல்லணும். அவரு மேனேஜர் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு, மேனேஜர் மேல கம்ப்ளைண்ட் வச்சா மேனேஜர் தானே பதில் சொல்லணும், எதுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்ற கம்ப்ளைண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு தெரியல, முதல்ல அது தப்பு. ஸோ பார்வதி ஓகேன்னு தலையாடிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க, ஆமா அவங்கவுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணா நான் டீச்சர் மாதிரி கிளாஸ் தான் எடுக்க தெரியுவேன், அதுக்கு மினிமம் டெக்கோரமாவது வேணும், இதுதான் வேணும்ன்ற மாதிரி திவ்யா பேச உடனே வந்து ஸ்கூல் கிட்ஸை கூட எப்படி நடத்துறதுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதை கேட்பாங்க. ஸ்கூல் கிட்ஸை கூட அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற மாதிரி டீச்சர்ஸ் கேட்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நீங்க பண்ணதுதான் நாங்க பார்த்தோமே அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு ரூடான பதில் கெமிக்கு எதிரா. கெமி அப்படின்னா ஒரு மாதிரி இது பண்ணும், ரூடா அப்படி ஒரு பதில். ஸோ ஆனவனா திவ்யா நீங்க பண்ணதை பார்த்தோமே, நான் எபிசோடு பார்த்துட்டு வந்திருக்கனே அப்படின்ற மாதிரியா இருக்கட்டும், பண்ணதை பார்த்தோமே அப்படின்றதா இருக்கட்டும், இதை மட்டுமே பேசுறாங்க. இது தப்பு. ஆனா இது ஒரு டாபிக் இருக்கும்போது காண்டாவ தான் செய்யும். இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து கமருதீன் என்ன ட்ரை பண்றீங்க, ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றீங்களா திவ்யா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க ஓகேவா, எத்தனை நாள் இந்த குறை மட்டும் சொல்லிக்கிட்டே ஆட போறீங்க, எத்தனை நாள் குறை சொல்லிட்டு ஆட போறீங்க, எத்தனை நாள் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கேட்கிறாரு. ஸோ அவங்க பேசுறதுக்கான டைம் கொடுக்கணும், அந்த பேசுறத ஒன்று லிசன் பண்ணணும். அந்த லிசனும் பண்ணாம இப்படி திவ்யா பண்றது தப்பு ஓகேவா. நடுவில் துஷாரா எழுந்து என்ன நீங்க பிஹேவ் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இப்பெல்லாம் நீங்க பிஹேவ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க, நீங்க வந்து கத்தி பேசாதீங்க, பொறுமையா பேசுங்க, நீங்க எது கத்தி பேசுறீங்க, இல்ல நீங்க இப்படி நடந்துக்கிற விதம் அப்படி இருக்கிறதால நான் கத்தி பேசுறேன்னு, அதுக்கு நான் எபிசோட்ல பார்த்துட்டு வந்தேன்ற மாதிரி பேசும்போது வெரி வெரி ராங்கா இருக்கு திவ்யா. அது வெரி வெரி, ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டு வெரி 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 ராங்கா பேசுறது ரொம்ப 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 தப்பு, மாற்றுக்கு எடுத்தே இல்லை, ரொம்ப தப்பு திவ்யா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கெமி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது எப்படி நீங்க காலைல கண்ட்ரோல் பண்ணும்போது பெஞ்ச் இப்படி தட்டக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும் போது கால் மேல கால் போட்டு ஒரு நெக்கலா பேசுவாங்களே, ஓகே லிசன் பண்ணாத மாதிரி ஒரு ஆட்டிடியூட் திவ்யா காட்டுறாங்க. அதுவுமே நல்லா இல்லை. ஸோ ஒரு மேனேஜர் அப்படின்ற போது எல்லாரும் பதில் அளிக்கணும், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும், அவர் தான் பொறுப்பு. நீங்க கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, அப்படியே உட்காந்து நெக்கலா பதில் சொன்னீங்கன்னா என்னது இது அப்படின்றது எனக்கு தெரியல, அதுவும் தப்பு. அடுத்து என்ன பண்றாங்க, எதா இருந்தாலும் பர்சனலா பேசுங்க அப்படின்னு பேசும்போது, பர்சனலா வந்து பேசுங்கன்னும் போது
நான் பர்சனலாக வந்து கமருதீன் சொல்கிறான், பர்சனலாக வந்து நான் பேசுகிறேங்கன்ட்டு. உங்களா மாதிரி எனக்கு பர்சனலாக பேச தெரியாது கமருதீன்ற மாதிரி கமருதீனோட பர்சனலை ஏன் போய் அட்டாக் பண்ணுறீங்க? ஸோ பர்சனலில் எதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரிலங்க. பர்சனலாக பேசுங்கன்னும் போது உங்களா மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ண தெரியாதுன்ற மாதிரி அந்த விஷயத்தை எடுத்து அட்டாக் பண்ணுறது, இட் இஸ் வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர் திவ்யா. இது வந்து தரமாக வீக்கெண்டில் உங்களுக்கு ஒரு நல்ல அடி 4 அடி போட்டால் விஜேஎஸ் வந்து கிளாஸ் எடுக்கணும். டெக்கோரம்னா என்ன, இதுனா என்ன அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும். ஓகே, சரி, இந்த மீட்டிங்கில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, சரின்ற மாதிரி பார்வதி சொல்ல வராங்க. ஐ மீன் மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு பார்வதி பேச போகிறாங்க. இருங்க நான் வந்து பேசுகிறேன், இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன்ற மாதிரி பார்வதி அவாய்ட் பண்ணுறாங்க திவ்யா. எப்படி பார்வதி அவாய்ட் பண்ணுறாங்க? அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது வேலை இருக்குன்ற நபர் பார்வதி அவாய்ட் பண்ணிட்டு போய் பேசிட்டு வரேன்னு சொல்கிற நபர் திரும்ப போயிட்டு இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ் கிட்ட பேசுகிறாங்க. பிரவீன்ராஜ் ஏதோ ஒன்று சொல்ல வராரு, அது சொல்லிட்டு ஸோ இந்த விஷம் செடி விஷம் இது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்வதிக்கு எதிராக பேசுகிறாங்க. வாரம் இந்த சின்ன பையன் கேப்டன்சியை புடிங்கி எரிஞ்சாங்களா? சின்ன பையன் கேப்டன்சி என்ன சரியில்லை இது இல்லைன்னா புடிங்கி எரிஞ்சாங்களா? 2வது கனியாக்காவோட கேப்டன்சி, எல்லாத்துலயும் இவங்க தானே இஷ்யூவா இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. 3வது பிரவீனோட கேப்டன்சி, எல்லா கேப்டன்சிலையும் இது பண்ணி காலி பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மல்லிப்பூ செடியில ஸோ ஒரு 3 மல்லிப்பூ செடி இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு 2 விஷ செடி இருந்தாலும் அந்த மல்லிப்பூவும் விஷமா தானே மாறும். அந்த மாதிரிதான் இங்க ஒரு விஷ செடியா இருக்காங்க, இதுவா இருக்காங்கன்ற மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு, நாட் ரைட். எப்படி பார்வதி பாம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷம் இப்படிலாம் பேசுறது தப்புன்றமோ, இவங்களும் விஷ செடி விஷ இது அப்படின்றது இவங்களுமே தப்பு. ஸோ திவ்யாவும் பார்வதியும் என்ன 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 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ திவ்யா கொஞ்சம் ஓவர் த போர்டு போறாங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது, ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கு நடுவில் கிச்சனில் ஒரு ஃபைட் வருது, அது பார்வதி அங்கே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹேண்டில் பண்ணுங்க, எத்தனை வாட்டி கத்தி 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 இதெல்லாம் பண்ணிருப்பீங்க, எவ்வளோ பண்ணிருக்கீங்க, பண்ணுங்கன்ற மாதிரி உட்காந்து அங்கே ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ திவ்யாவுக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கு வீக்கெண்டில் ஒரு தரமான அதிரடியான ஆப்பு வரப்போகுதுன்றது மட்டும் எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக ஒரு பக்கம் வெளியே மட்டும் சபரி வாயை கட்டி போட்டு அப்படியே சைலண்டாக இருக்காங்க. எப்படி சைலண்டாக இருக்கார்ல, சபரிக்கு தான் இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். யாருக்கு ப்ளஸ் இல்லையோ மக்களை நான் ஓப்பனாக சொல்கிறேன், சபரிக்கு பிளான் பண்ணி இந்த ரோலை கொடுத்து அவருக்கு ஹெவியாக பூஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் வெளியே போயிட்டு தீபக் அவர் வந்து பாட்டு பாடி ஒரு இன்டே கொடுத்துட்டார், ஒரு ரகசியத்தே சொல்லிட்டார். என்னன்னா, நீங்க பாடுறா இப்படியே நீ வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்து, அதை வந்து ஷோகேஸ் பண்ணிக்கிட்டே வா பர்ஃபார்மன்ஸை, அதுக்கான தீர்வு மக்கள் உனக்கு கொடுப்பாங்க, மக்கள் உனக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்க. எல்லாரும் இங்கே அடிச்சுக்கிட்டு மாறும் போது உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இது அப்படின்ற மாதிரி ஒரு அழகான இன்புட்டை கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் சபரி குரூப்பா இல்லாம தனியா இறங்கி ஆடினானா சபரிக்கு பிளஸ். இல்ல திரும்ப அந்த குரூப்லயே போய் விடுவேன், குரூப்லயே தான் திரிவேன்னா அது சபரிக்கு ஒரு பெரும் மைனஸா பெரும் தடைக்கெல்லாம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சபரி அந்த கம்ப்ளீட் ஷெல்லை விட்டு பிரேக் பண்ணிட்டு கேம் பிளேல இறங்கினா அவருக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.